தீக்கோழி நெருப்புக்கோழி என்று அழைக்கப்படும் உலகின் மிகப்பெரிய பறவையான ஆஸ்ட்ரிச் பேர்டு பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். அளவு மற்றும் எடையை பொறுத்தவரையில் வயது வந்த தீக்கோழிகள் 220 முதல் 350 பவுண்டுகள் வரையும் 9 அடி உயரம் வரையும் வளரும். ஆஸ்ட்ரிச் பறவைகள் மணிக்கு 60 மைல் வேகத்தில் ஓடக்கூடியவை. அவை நிலத்தில் உள்ள மிக வேகமான ஓடக்கூடிய பறவையாகும். அவற்றின் கண்கள் மிகவும் பெரியவை. கிட்டத்தட்ட 2 அங்குலங்கள் குறுக்கே சிறந்த பார்வையை வழங்குகிறது. ஆபத்து நேரத்தில் கொடிய உதைகளை வழங்கக்கூடிய சக்தி வாய்ந்த கால்களை கொண்டுள்ளன. ஒவ்வொரு காலிலும் சிறந்த இழுவை மற்றும் சமநிலைக்கு 2 விரல்கள் உள்ளன. தீக்கோழிகள் சமூக விலங்குகளாகும். பெரும்பாலும் 5 முதல் 50 தீக்கோழிகள் வரை குழுக்களாக வாழ்கின்றன. பரஸ்பர பாதுகாப்பிற்காக வரிக்குதிரைகள் மற்றும் மிருகங்களுடன் அவை கூட்டணியை உருவாக்குகின்றன. மற்ற வேட்டையாடும் விலங்குகளிடம் தன்னை பாதுகாத்துக் கொள்ள மணலில் தலையை புதைப்பதற்கு பதிலாக அவைகள் கீழே படுத்து தங்கள் கழுத்தை தரையில் அழுத்தி கண்டறிவதை தவிர்த்து விடுமாம். வேட்டையாடுபவர்களிடமிருந்து தங்களை தற்காத்துக் கொள்ள அவைகள் தங்கள் சக்தி வாய்ந்த கால்களை பயன்படுத்துகின்றது. தாவரங்கள், விதைகள், பூச்சிகள் மற்றும் சிறிய விலங்குகள் உட்பட பல்வேறு உணவுகளை உண்கின்றன. இவைகளுக்கு பற்கள் இல்லாததால் தங்கள் உணவை தரைத்துக் கொள்ள உதவும் மிகச்சிறிய கூழாங்கற்களை விழுங்குகின்றன. ஆண் தீக்கோழிகள் பெண் தீக்கோழிகளை ஈர்க்க விரிவான நடன சடங்குகளை நிகழ்த்துகின்றன. இதில் வியத்தகு அசைவுகள் மற்றும் இறகு காட்சிகள் அடங்கும். மற்ற பறவை இனங்களின் முட்டைகளை ஒப்பிடுகையில் தீக்கோழியின் முட்டைகள் மிகவும் பெரியவை. அவை 3 பவுண்டுகள் எடையுள்ளவை மற்றும் வயது வந்தவரின் எடையை தாங்கக்கூடிய வலுவான ஓடுகளையும் இவைகள் கொண்டுள்ளன. தீக்கோழிகள் காடுகளில் 40 ஆண்டுகள் வரை உயிர் வாழும். இவை கடுமையான வெப்பம் மற்றும் குளிர் சூழல்களில் கூட செழித்து வளரும் இயல்பை கொண்டவை. இவற்றின் இரட்டை பிளவு கண் இமை அமைப்பு இவைகளின் கண்களை மணல் மற்றும் குப்பைகளிலிருந்து பாதுகாக்கிறது. இந்த பறவையின் உருவமும் அளவும் பெரிதாக இருந்த போதிலும் இவை திறமையாக நீந்தி நதிகளை கடந்து செல்லும் திறன் கொண்டவை. தீக்கோழிகள் தங்கள் மந்தைகளுக்குள் தொடர்பு கொள்வதற்காக கர்ஜனைகள், சீறல்கள் மற்றும் ஆழமான பூரிப்பு அழைப்புகள் உட்பட பலவிதமான ஒலிகளை உருவாக்குகின்றன. பண்டைய காலங்களில் தீக்கோழியின் இறகுகள் ஃபேஷன் மற்றும் சடங்கு உடைகளில் அலங்கார பயன்பாட்டிற்காக மிகவும் மதிக்கப்பட்டன. இன்று தீக்கோழிகள் அவற்றின் இறைச்சி, தோல் மற்றும் இறகுகளுக்காக வளர்க்கப்படுகின்றன. தற்போது ஆபத்தில் இல்லை என்றாலும் தீக்கோழி மக்கள் வாழ்விட இழப்பு மற்றும் வேட்டையாடுதல் ஆகியவற்றால் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்கின்றன. தீக்கோழிகள் பூச்சிகளின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தவும் விதைகளை எச்சங்களின் மூலம் பரப்ப உதவுவதினால் அவைகள் சுற்றுச்சூழல் அமைப்புகளில் முக்கிய பங்கு வகிக்கின்றன.